Hi, this is Chef Manivel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து grilled fish with color pepper sauce. என்னென்ன ingredient தேவை பார்க்கலாம் வாங்க. Fish, butter, oil, broccoli, color peppers, chopped onion, lime juice, maida, white pepper powder, salt, potato, garlic. ஸோ இப்போ எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். எதை வச்சு? லைம் ஜூஸ், சால்ட், ஒயிட் பெப்பர் இது மூணையும் போட்டு ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சால்ட் சும்மா கொஞ்சம் போடுங்க, போதும். 2 பக்கமும் போடுங்க. அதுக்கடுத்து ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக, ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கோங்க. த சேம் டைம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா ப்ரொக்கோலியை நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ இங்கே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டாச்சு. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைம் ஜூஸ் லைட்டாக போட்டால் போதும். இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி சோக்கானா போதும். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரொக்கோலியை வந்து பிளான்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் தண்ணி லைட்டாக போடுங்க. போட்டுட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். சேம் டைம் நம்ம ஃபிஷ்ஷை கிரில் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இது நல்லா சோக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லெமன் ஜூஸ், சால்ட் இது போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விட வேணாம். ஸோ இமீடியட்டாக யூ கேன் ஸ்டார்ட் கிரில் த ஃபிஷ். ஃப்ளாரில் லேசாக டிப் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. இது கிரில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கிரில் ஆகிட்டுருக்கு. இது எப்படின்னா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்து நீங்கள் கிரில் பண்ணி எடுக்கணும். ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு 2 ஃபில்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மினிட்ஸில் குக் ஆகிடும். இந்த பக்கம் ஒரு 4 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 4 நிமிஷம். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகும். அந்த மாதிரி வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிரில்டு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்கோலியும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட பாயில் பண்ண பொட்டேட்டோ இருக்கும். இதையே லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து நான் சாஸ் பண்ண போகிறேன். சாஸ்க்கு ஃபஸ்ட்டு லேசாக பட்டர், ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது, அதனால் இம்மீடியட்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லைம் ஜூஸ் ஆட் பண்ணோன்னே ரொம்ப குக் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி ஹீட் இருக்குது அதில். இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி இந்த பெப்பர்ஸ், இந்த கார்லிக், இந்த ஆனியன்ஸ், சால்ட் போட்டு லேசாக டாஸ் பண்ணுங்க. இந்த ரிமைனிங் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. பார்க்கவே ஒரு டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் இதை குக் பண்ணீங்க அப்படின்னா, குக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் பட்டரில் சாத்தே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் பட்டர் இருக்குது. லேசாக சால்ட், ஒயிட் பெப்பர், உங்களுக்கு ஒரு கிளேஸ்னஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பொட்டேட்டோ, இதை நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ டேஸ்டியான கிரில்டு ஃபிஷ் வித் கலர் பெப்பர் சாஸ், அக்காம்பனிமெண்ட்ஸ் இருக்குது, ப்ரொக்கோலி இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது. செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.